ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சியிலிருந்து குரு ராஜகோபால். இந்த வாரம் 14வது பகுதி விதி வினை பிறப்பு என்ற தத்துவத்தை பேசுகிறோம். கொஞ்சம் முக்கியமான அமைப்பு. ஜாதகம் பலன் எடுக்கிறோம், சொல்கிறோம். சிலது நடக்குது, நடக்க மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு நடக்குது, ஒரு ஆளுக்கு நடக்க மாட்டேங்குது. எங்கே தப்பு, எங்கே விடுறோம் என்னங்கிறது இதில் கொஞ்சம் இந்த சூட்சுமத்தில் கிடச்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் கிடச்சி போயிடும். அப்போ ஒரு பிறப்பினோட தன்மையை நம்ம எடுத்துகிட்டு பேசணும் அப்படின்னம்னா ஏறக்குறைய பார்த்தோம்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க பிறப்பினோட தன்மையை. அனுபவிச்சே தீர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பிறப்பு. இதுக்கு மாற்றுக்கிட்டெல்லாம் கிடையாது. இந்த பிறப்பு எதுக்கு படுத்திருக்கிறோம் அப்படின்னம்னா போன வரப்பில் செஞ்சனோட கர்மாவை அனுபவிச்சு தீர்க்கணும். இதுக்கு தெய்வமும் துணை வரல, குருவும் துணை வரல, அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்துடக்கூடிய அமைப்புங்க. அடுத்தாப்புல குறையோட பிறந்திருக்கிறோம் அப்படின்னாலும் சில பிரச்சனைகள், கிரகங்கள் நின்ற இடங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா கூட இன்னொருத்தர் அதை காப்பாற்றி கொடுத்து நம்மளை கூட்டிட்டு போகக்கூடிய நிலை. இது பார்த்தா சுபத்தன்மை. அதாவது கிரகம் நல்ல நிலையில் நிற்குது, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல நிலையில போகிற அமைப்பு. இது சாதாரண குடும்பத்தில் பிறந்து மேல்நிலைக்கு வந்த அமைப்பு. இது பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அனுபவிச்சே ஆகணுங்கிற அமைப்புங்க. சில கோடீஸ்வரராக இருப்பாங்க, எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண முடியும், எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் வைக்க முடியும், வெளிநாடு கொண்டு போய் வேணாலும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் காப்பாற்ற முடியாத போகிறதெல்லாம் இந்த கணக்கில் வந்துடும், அனுபவிச்சே ஆகணுங்கிற நிலை. சில குடும்பம்ல வெளியில் சொல்ல முடியாமே இருக்கும். பையன் நடக்க மாட்டான், கண்ணு தெரியாது, தீர்க்கவே முடியாத நோய்கள் இருக்கும், காசா கோடியா இருக்குங்கிறனால அப்போ இது அனுபவிச்சே தீர்க்கணுங்கிற விதிக்குள்ள வந்துட்டா எங்க இருந்தாலும் முடியாது. இது ஒரு குறையோட பிறந்திருந்தாலும், ஏன்னா ஒரு குறை இருந்தா தான் ஒரு சின்ன லெவலில் பிறப்போம். போக போக வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறி மேலே வந்துருவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றவங்களை காப்பாற்றி கொடுக்கறது, கிரகனோட அமைப்புகள் காப்பாற்றி கொடுக்கறக்கூடிய இடத்துல இருக்கணுங்க. இது பிறக்கும் போதே நல்ல நிலை. அதே மாதிரி கூட்டி கொடுக்கறவனுக்கு இருக்கிற கிரகங்களும் ஒரு நல்ல நிலையில அமைஞ்சு போச்சுன்னா பிறந்தாலிருந்து சாக வரைக்கும் ஒரு நல்ல நிலையிலேயே வாழ்ந்து ஒரு பேரும் புகழோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ ஒரு கிரகம் பலனை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியமா இருந்தாலும் சரி, 2 ஆதிபத்தியமா இருந்தாலும் சரி, ஆதிபத்திய பலன்கள் அதனோட காரகங்கள் வழியாக நின்ற ஸ்தானத்தில் வழியாகத்தான் பலன் வழியாக ஆதிபத்திய பலனா இருந்தாலும் சரி, 2 ஆதிபத்திய பலனா இருந்தாலும் சரிங்க, காரகத்தோட பலனா இருந்தாலும் சரி, நின்ற ஸ்தானத்தின் வழியாக தான் அது வெளியில் வரும். அப்போ ஸ்தான பலன் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ லக்னம் போட்டா தான் ஸ்தானங்களை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும்னால லக்ன புள்ளி கரெக்டாக எடுத்துக்கிட்டா தான் 4ஆம் பாவமா 5ஆம் பாவமாங்கிறது அந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு நம்ம மாற்ற வேண்டிய கிடக்கிறதுனால லக்ன புள்ளியை கரெக்டாக பிடிச்சா ஸ்தானங்கள் கிடைச்சி போயிடும். ஸ்தானத்தின் வழியாக பலன்கள் வெளிவரும். காரகமாக இருந்தாலும் சரி, ஸ்தான பலன் ஆதிபத்திய பலன்களாக இருந்தாலும் சரி, ஸ்தானத்தின் மூலம் வருங்கிறதுனால ஸ்தான பலன் நமக்கு முக்கியம். ஸ்தானத்தை பிடிக்கணும், ஸ்தானத்தை கன்ஃபார்ம் பண்ணணும்னா லக்னம் முக்கியமாக போயிருதுங்கிறதுனால இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன விதி உங்களுக்கு விதிக்கப்பட்டது, என்ன வினை செஞ்சுட்டு வந்தீங்க, இந்த பிறப்பு எப்படி ஓடும், இதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா, யார் இருக்கிறா, யார் உதவுறா, யார் உதவல, அதுகளை பத்தி பேசக்கூடிய அமைப்பு. இதை வச்சுக்கிட்டு தான் பரிகாரங்கிற நிலைக்கு நம்ம போகக்கூடிய நிலைங்க. கொஞ்சம் கூட வந்தீங்க அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் இதோட ஒரு ஜாதகம் சொல்லக்கூடிய நிலைக்கு நம்ம உள்ள நுழையலாம். இதுக்கு பேசுகள் இதெல்லாம் ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இதில் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துட்டு போனோம்னா அங்கே போயிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னு சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பரிகாரம் என்பது இந்த தலைப்பில் தான் உங்களுக்கு கிடைச்சி போகிறதுனால ஒரு உதாரண ஜாதகம். கடகலக்னத்துக்காரர், லக்னாதிபதி உச்சமாங்க நாள், மிருகசீரிட 1ஆம் பாவத்தில் பிறந்தவருங்க. சனி 8க்கு அதிபதி 8லேயே ஒரு நல்ல நிலையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலை. சூரியன் நல்லா பார்த்தா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. 5க்கு அதிபதி 9ல் உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல அமைப்பு. மேலோட்டமாக பார்த்தா ஒரு அருமையான ஜாதகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை. உண்மையில பார்த்தா இவரு ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருங்க. சனி திசையினோட சந்திர புத்தியில கோமா ஸ்டேஜுக்கு போனவர். இன்னும் ரெக்கவரிங்கிற வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நடக்கிறது ராகு புத்தி. பிரச்சனைக்கு என்ன காரணமா இருந்திருக்கும், லக்னாதிபதியோ உச்சமாகி நின்றுட்டு போகக்கூடிய அமைப்புங்க. 5க்கு அதிபதி 9ல் உட்கார்ந்துட்டு அருமையான அமைப்பு. சனியை 8க்கு அதிபதி ஆயுள்காரங்க 8ல் உட்கார்ந்து 8லேயே ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டு போகக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா இவர் அனுபவிக்கணுங்கிற விதியோட பிறந்த ஜாதகமாக போயிடுறாரு. இன்னத்த ஸ்டேஜ் சனீஸ்வரோட சந்திர புத்திக்கே இவர் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனவர். இன்னைக்கு வரைக்கும் ரெக்கவரி இல்லை.
ஜஸ்ட் பெட் ரிட்டன் அவ்வளோதான். அப்படியே பார்த்துட்டு இருப்பார். பேசவோ நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கோ பதில் சொல்றதுக்கோ ஒரு சூழ்நிலைகள் இல்லாத ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவருங்க. ஒரு தெரிந்த அன்பர். தெரியாத ஜாதகத்தை நான் போயா போடுறதில்லை. ஒரு தெரிஞ்சது பார்த்தது கண்ணு முன்னால பார்க்கக்கூடியது தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்கு எப்பவுமே கொடுத்துட்டு போறோமே தவிர ஒரு தெரியாது பொதுவா போட்டுட்டு பேசுறதெல்லாம் இல்லை. நிரூபிக்கப்பட்டிருந்தா தான் அந்த பலன் உங்களுக்கு கொண்டு வரும்போது கரெக்டா இருக்குங்கிற நிலைங்க. அப்போ லக்னாதிபதி உச்சம்ங்கிறதுக்கு என்ன மரியாதை, 5க்கு அதிபதி 9ல போறதுக்கு என்ன மரியாதை, 9ஆம் வீட்டுல சூரியன் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு, 9ல அனைத்து கிரகங்கள் உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல நிலை, 8க்கு அதிபதி ஆயுள்காரகன் 8லேயே உட்கார்ந்துருக்க நிலை, 7ல சுக்கிரன் நட்பு வீடு தான், குரு 1 தான் 12ல மறைஞ்சுன்னு சொல்ல வேண்டிய நிலை. அது பார்த்தாலும் இந்த பாவத்துக்கு ஒரு கேந்திரங்க, இந்த பாவத்துக்கு ஒரு பாத்திராருங்கிற நிலை. எப்படி பார்த்தாலும் 6க்கு அதிபதி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் பார்க்கணுங்கிற நிலை. அப்போ இப்படி இருக்கக்கூடியதுல சூட்சுமம் எங்கேயோ இருக்குது. மேலோட்டமா பார்த்தா அருமையான ஜாதகம் சொல்லிட்டு போகுது. 4ஆம் திசையை சனி திசை 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்து இருக்குதுங்கும் போது 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானத்தை நல்லா கொடுக்கும்போது கொல்லணுங்கிறது இல்லை. ஆனா நம்மளை இது முடக்குது அப்படிங்கிற நிலை பார்த்தோம் அப்படின்னம்னா காரணம் இங்கேயும் தான் சூட்சுமங்கள் லக்னாதிபதிக்கிட்டே அமைஞ்சு போகுதுங்க நிலைங்க. 4ஆம் திசையை சனி திசை வந்திருக்கிறது ஒரு குறை. அதுக்காக முடக்கணும், ஒரு கோமாவுக்கு போகணுங்கிற என்ன காரணம், என்ன இதுக்குள்ள சூட்சுமம் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியா பார்த்துக்கலாம். மகரிஷி தயானந்த ஜோதி ஐயா கொடுத்த ஒரு சூட்சுமங்களை தான் இங்க நான் பேசிட்டு இருக்கிறோம். நான் கண்டுபிடிச்சது இதுல ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா அவர் கொடுத்ததை அப்ளை பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு காரணங்கள் பிடிபட்டது, பரிகாரம் எப்படின்னு பிடிபட்டது நிறைய பேர்த்துக்கு சொல்றோம். இதை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு சாதாரணமா நம்ம சொல்லிட்டு ஒரு கோயில் போகணும்னு சொல்லக்கூடிய நிலையிலும் ஒரு கொண்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புல என்ன சூட்சமம் இதுல அப்படின்னம்னா லக்னாதிபதி 11ல் நின்றால் சந்திரன் 11ல் இருந்து உச்சமாகுதோ என்னன்னு வச்சாலும் சந்திரன் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் நின்னாச்சுன்னா 8ஆம் பாவத்துல கிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் பாவத்துல நின்றா 8ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வேலைக்கு ஆகாது. அவர் கொடுக்கக்கூடிய சூட்சமம் இத கொடுத்துட்டு போறாருங்க. இத பேசுறதா இந்த வகுப்பு. நம்ம இருக்கக்கூடிய அந்த 9 நவகிரகத்துக்கும் அந்த லிஸ்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொடுத்துட்டோம்னா இதுக்கு என்ன பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இதுல உங்களுக்கு இந்த 2 வகுப்புல தெளிவாய்ப்பு வருகிறதுனால அப்ப லக்னாதிபதியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சந்திரன் 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்தாருன்னா 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இவரோட பொழப்பையோ அல்லது இவர் கொடுக்கக்கூடிய நற்காரியங்களை கெடுத்துட்டு நிற்பாரு. அப்படி கெட்டு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி 8ஆம் இடத்துல வந்து பார்த்தா குரு நின்று இருந்தாலும் சரி யார் நின்றாலும் சரி 8ஆம் இடம் இந்த பாவத்துக்கு வேதை அப்படிங்கிற கணக்குல அவர் கொடுக்குறாருங்க. இப்போ 11ஆம் இடத்துல சந்திரன் நின்னாச்சு அப்படின்னம்னா 8ஆம் பாவத்துல கிரகம் இல்லாத வரைக்கும் தான் சந்திரன் உங்களுக்கு அதனோட உச்ச பலனையோ ஆட்சி பலனையோ ஒரு நல்ல வலுவான பலனையோ உங்களுக்கு கொடுத்துட்டு போகும். 8ல் ஒரு கிரகம் நின்னாச்சு அப்படின்னம்னா அந்த திசாபுத்திகள் வரும்போது இவரு பேச ஆரம்பிச்சிருவார். அப்போ 8ஆம் இடத்து திசை வந்தாச்சு அப்படின்னம்னா முடங்க போறது யாருன்னா லக்னாதிபதி. அப்போ சனி திசை ஆரம்பிச்ச உடனே இவர் மாட்டிக்குவாரு அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வருவாருங்க. சந்தர்ப்பத்தி வரும்போது லக்னாதிபதி அப்படிங்கிற நிலையில இந்த வேதை என்ன பண்ணுதுன்னா இதை உங்களுக்கு இந்த பலன் உங்களுக்கு கொடுக்க விடாம செயல்பட முடியாம பண்ணி போடும் அப்படிங்கறதுதான் இதனோட சூட்சுமம். அப்போ சந்திரன் 11ல் இருந்தால் 8ஆம் இடத்தில் நிற்கிற கிரகங்கள் அதை முடக்கும் அல்லது செயல்பட விடாமல் பண்ணும் அப்படிங்கறதுதான் அந்த லிஸ்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அப்போ இத்தனை காலம் இல்லாம ஏன் இங்க வந்துட்டு அதை வேலை செய்யணும் அப்படின்னா 8ஆம் இடத்துல நிக்கக்கூடியவன் பேச ஆரம்பிச்சாதான் இந்த செயல்பாடுகள் முடங்க ஆரம்பிக்குங்கிற நிலைங்க. அப்ப லக்னாதிபதி அப்படி சந்திர 11 நிக்கிறாருன்னா இது வரைக்கும் நடந்திருக்க திசைகள் நடந்திருக்குங்க. ஏற்கனவே செவ்வாய் வரைஞ்சிருப்பாரு, செவ்வாய் பார்த்து ராகு பார்த்து குரு பார்த்துருப்பாருங்க. இந்த திசைகள் எல்லாம் பாதிக்காது. ஏன் இன்னைக்கு பாதிக்குன்னா இந்த 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனோட திசை நம்மளுக்கு வந்திருக்குதுங்கிறனால அப்ப இந்த திசை வந்துட்டாலே இவர் முடங்க ஆரம்பிப்பாரு. அது என்னைக்கு முழுசா வெளிவரும்னா இந்த 11 உட்கார்ந்துருக்கிற கிரகத்தை இவர் முடக்கப்படுவார். அப்ப சனீசனோட சந்திர புத்தி இவர் முடங்குகிறார். ஒண்ணுல ஜஸ்ட் ரோட்ல போயிட்டு இருந்தவர் அப்படி தட்டி விட்டு விழுந்தாருங்க. அதுக்கு பிறகு அவர்னால ஒரு தலையறைக்குரிய ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. கிளாட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. போனவர் அப்புறம் இன்னைக்கு நடக்கவோ உட்காரவோ எதுவுமே அவரால் செயல்பட முடியாது. ட்ரிப் மூலம் தான் போகுது. சனீஸ்வர சந்திர புத்தி ஆரம்பிச்சு வச்சு போட்டுங்க பிரச்சனைய.
அனுபவிக்கணுங்கிற விதிக்கு அவர் வந்திருக்கணும் இல்லை. இன்னைக்கு ராகு புத்தி, ராகு 11 நிக்குது அப்படின்னோம்னா அப்ப என்னன்னா ராகு 11 நின்று நம்மளுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா 5ல கிரகம் வரக்கூடாதும்பாங்க. 5ஆம் வீட்டை அதை கெடுக்கிற கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த சனீஸ்வர சந்திர புத்தி இவருக்கு பேசி இருக்குது அப்படின்னம்னா ஏன் இவர் இந்த சிரமத்துக்கு வந்தார்? இவர் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த 2 வீடியோ நம்ம பார்த்துருந்தா தான் இது உங்களுக்கு புரியும். அப்போ இது உங்களுக்கு கர்மஸ்தானம். இவர் லக்னாதிபதி 11 உட்கார்ந்துட்டு கர்மத்தை கையில் எடுத்துட்டு வர்றாருங்க. இன்னைக்கு அவரு காமமா வரக்கூடிய நிலை. காமத்தை தான் முன்னணியா வச்சுக்கிட்டு அவரோட கர்மங்கள் இயங்குங்கிற நிலை. இந்த இடம் பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு காமஸ்தானம், இவருக்கு அது மோட்சஸ்தானம்னு போகக்கூடிய நிலைங்க. அப்போ ஸ்திரராசி 8ஆம் இடம் சனி உட்கார்ந்துருக்க ஸ்திரராசி, முற்புறப்ப சுட்டி கட்டிட்டு போகக்கூடிய ராசி, வாங்கி இருக்கிறதோட குருவோட சாரம், குருவும் அடுத்த பிறப்பு கூட்டிட்டு போறாருங்கிற நிலைங்க. சந்திரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, அதுவும் ஸ்திரராசி, முற்பிறப்பு. அப்ப முற்பிறப்பத்துல நம்ம செஞ்ச கர்மம் என்ன ஆகி போகுது அப்படின்னம்னா இது மோட்சத்துக்கு உண்டான இடமா இருக்குதுங்க. காமத்தில் செய்த தவறு. சனி பகவான் யாருன்னா 7க்கு அதிபதியா போயிடுறாருங்க. அப்போ 7க்கு அதிபதியா சனி பகவான் போறாருன்னா மனைவி ஸ்தானத்துக்கு போன வரப்பில் நீ செய்த கர்மம், காமத்தின் வழியாக செய்த கர்மம் உங்களோட மோட்சத்துல இன்னைக்கு பாதிக்கும். மனைவிய போன வரப்புல ரொம்ப துன்புறுத்துறது இன்னைக்கு மோட்சத்துக்கு அதுதான் உங்களுக்கு வழியா போகும். இன்னைக்கு இவரை சிரமத்தை விட இவங்க மனைவி பட்டுட்டு இருக்கிற சிரமங்கிறது பார்க்க முடியாத நிலைங்க. அவருக்கு எல்லா ஆளினாலும் அவங்க உணவு கொடுக்கறது, ஒரு பாத்ரூமோ எது பண்றதுனாலும் மனைவி இன்னைக்கு அவங்க கூட போராடுறாங்க. இன்னைக்கு நேரத்துல ஏற்கனவே சந்திர புத்தியில இருந்து பார்த்தோம்னா இந்த 3-4 வருஷம் போராடுது, இன்னும் எவ்வளவு காலம் போராடுங்கிற நிலை இல்லாம மனைவி போராடக்கூடிய நிலை. அப்போ இவரோட மோட்சம் அடி வாங்குதுங்கிற நிலை. காரணம் போன பிறப்புல காமத்தில் செய்த தவறு, இந்த பிறப்புல இவரோட மோட்சத்தை நல்ல நிலை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ இதுக்கு காரணம் என்ன? லக்னாதிபதி உச்சம் வாங்கியிருந்தா கூட 8ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் இதை முடக்கி போடுது. அந்த சனீசில சந்திர புத்தி வரும்போது இது இந்த இடத்துல செயல்பட்டு முடக்கி உங்களை மோட்சங்கிற நிலை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருங்க. ஸ்திரராசி போன பிறப்பரோட பிரச்சனைகள், லக்னாதிபதியும் போன பிறப்பரோட பிரச்சனை. அப்போ இவர் சரத்துல பிறந்திருந்தாலும் இந்த பிறப்பு எதுக்காக பிறந்த பிறப்பு அப்படின்னம்னா போன ஜென்மத்தினோட கர்மங்களும் செய்த வினைகளையும் கழித்து கொண்டு வர்றார். பேலன்ஸை நியூட்ரல் பண்றாங்க. அப்ப கழிச்சு சிரமப்பட்டு அனுபவிச்சாதான் அடுத்த வரப்போகையில குருங்கிற நிலை. அடுத்த வரப்பில் நிறைய பேர் காட்டுறாங்க. இவங்க இது எல்லாமே அடுத்த வரப்பை காட்டிட்டு போகக்கூடிய ஆட்களா இருக்கிறதுனால அடுத்த வரப்புங்கிறது குரு இங்க உட்காரக்கூடிய நிலை. அடுத்த வாரம் செவ்வாய், சூரிய, புதன் நல்லவர்கள் எல்லாம் அடுத்த வரப்பு நல்ல நிலையில் இருக்கும். இப்ப அடுத்த வரப்பு நல்ல நிலையில் இருக்கும்னா இந்த கர்மங்கள் போன வரப்பனோட கர்மங்கள் கழிச்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைங்க. கர்மத்தை போன வரப்பனோட கர்மத்தை இவர் இந்த வரப்புல கழிச்சிட்டு இருக்கிறாரு. பழைய பேலன்ஸ் இன்னைக்கு ஜீரோவாக போகுது. நெகட்டிவ்கள்லாம் ஜீரோவானா தான் அடுத்தாப்புல இங்க பாசிட்டிவ் நம்ம பார்க்க முடியுங்கிறதுனால அப்போ ஒரு கிரகத்தை பேச ஆரம்பிக்கிறோம், ஒரு லக்னாதிபதி உச்சம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் பலன் சொல்ல போறதுக்கும் இதை எப்படி மாத்துச்சு அப்படிங்கறது கொஞ்சம் இந்த லிஸ்ட கையில வச்சுக்கிட்டாலோ கொஞ்ச நாள் அப்படியே மண்டையில ஏத்திட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா எடுத்த உடனே பழிச்சு நம்ம பேச மாட்டோம். லக்னாதிபதி உச்சம் வாங்கி இருக்குதுங்க, இது 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்க, 2 படி படிப்பீங்க நல்லா இருக்கு ஓடுங்கிறத விட இவரு மோட்சத்தை நல்லபடியா அடைய போறது இல்லை. காரணம் இத கெடுக்கக்கூடிய ஆளு 8ல் உட்கார்ந்துறாருங்கிறது ஜாதகர் பிறந்த அன்னைக்கே இந்த கணக்கை நம்ம சொல்லி போடக்கூடிய நிலை. என்னைக்கு பேசணும் அப்படின்னா இந்த ஆதிபத்தியம் வரும்போது, இந்த திசாபத்திகள் வரும்போது இவருக்கு அந்த பலனை கொண்டாந்து அது கொடுத்து போடும். பழைய கர்ம கணக்கை கழிக்குது அப்படிங்கிற நிலைங்க. இவ்வளவு எடுத்து பேச முடியுமா சார் அப்படின்னம்னா நின்ற இடத்து ஜாதகம் சொல்றதுக்கே திணறோம். நீ இது பாருங்க இவ்வளவு பாருங்கன்னா தெரிஞ்சுக்குங்க, முழுசா போக முடியுங்கிற நிலை. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா நின்ற வீட்டு பலன் படப்படன்னு பேசிட்டு போறத விட 5 கதி 9 நிக்குது, 9 கதி 4 நிக்குது, லக்னத்தில் நிக்குதுன்னு பேசுறதை விட கொஞ்சம் சின்னதா ஒரு சின்ன ஆராய்ச்சிகள், சின்னதா ஒரு கணக்கு போடுங்க. பேசிக்கா இதை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் நம்ம எதிர்காலத்தில் சொல்லி போடலாம். அப்ப இதுக்கு பிரச்சனை என்ன, இது தீருமா தீராதா பார்க்கலாம். ஜாதகம் படிச்சு சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல குரு மூலமெல்லாம் நாங்க இல்லைங்க, நம்மளாம் கையோணி எந்திரிச்சாளுங்க. அப்போ இப்படிதான் நின்ற வீட்டு பலன் தான் பேசுவோம். அது தாங்களா தேடி பிடிச்சி ஜாதகத்தை கொடுங்கன்னு பலன் சொல்லுவோம். காசு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஜாதகம் தெரியுங்கிறதுக்காக அப்படி ஒரு தேடி சொல்லுவோம். நான் ஒரு அரசு அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க ஆபீசரு எனக்கு மேலதிகாரி கோபாலு ஜாதகம் நல்லா சொல்லுவேம்மா வீட்டுக்கு போறாரு. சந்தோஷமா போனோம்.
ஜாதகம் 2 ஜாதகம் 2 குழந்தைகள் 2 பசங்க கொடுத்தாரு. 5 கதிபதி 9 இருந்துச்சுங்க, லக்னாதிபதி 9 இருந்தது. பிரமாதம், நல்லா இருக்கு சார். 2 வழி படிப்பாருங்க, நல்லா இருக்கும், நல்ல வேலைக்கு போவார், திருமணங்கள் நல்லா நடக்கும், பிரமாதமா சொன்னோம். 2 ஜாதகத்துக்குமே நல்ல வரலாம் தான் சொல்ல முடிஞ்சதுங்க. நின்ற வீடுகள் அப்படிதான் 5 கதி 9ல, 9 கதி லக்னத்துல, ஒரு 4 கதிபதி லக்னத்துலன்னு ஒரு நல்ல நிலையில் இருந்தக்கூடிய அமைப்பு. இதே மாதிரி லக்னாதிபதி உச்சம் வாங்கக்கூடிய ஆளுங்க. சொல்லி முடிச்சாச்சுங்க. எல்லாம் ஒரு டீ காஃபி கொடுத்தாங்க, சாப்பிட்டு அப்படியே வெளியில வந்தோம். பஸ் ஸ்டாப் கூட்டிட்டு வந்தாருங்க. பாக்கெட்ல ஒரு 100 ரூபா வச்சாரு. அன்னைக்கு 100 ரூபாய்ங்கிறது ஜாதகம் பார்த்தா 10 ரூபா தான் கொடுப்பாங்க. 100 ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய காசு. அப்படியே தோல்ல கையில் போட்டு கோபாலு 2 குழந்தைகளுமே பிறந்தால் இருந்தேப்பா பெட் ரிட்டன் தான். பாத்ரூம் போனோம்னாலும் சாப்பிட்றதுனாலும் நாங்கள் தான் ஊட்டி விடணும், தூக்கிட்டு போகணும், கொண்டு வந்து விடணும். பெட் விட்டு அவங்க எந்திரிச்சதே கிடையாதுன்னு பெட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால அப்படியே ஒரு தட்டி கொடுத்துட்டுங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்ட்டு போயிட்டாருங்க. போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா கண்ணே இருட்டி போச்சு. பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்தாச்சு. என்னடா இவ்வளோ கேவலமாக சொல்லி போட்டோமே, எந்திரிச்சு நடக்க முடியாத ஆளை போய் 2 டிகிரி வெடிப்பான்னு சொல்லியிருக்கிறோம், கல்யாணம்னு சொல்லியிருக்கிறோம், நல்ல வேலைக்கு போவார்னு சொல்லியிருக்கிறோமே அப்படின்னு ஒரு செருப்பு அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. எங்கே பஸ்ஸை பிடிச்சி எப்படி வீடு வந்து சேர்ந்தோம்னு தெரியலைங்க. ஒரு வாரம் ஆஃபீஸே போகல, அவர் மூச்சிலேயே முடிக்க முடியாதனால. அப்புறம் உட்காந்து வெடி யோசிச்சா அப்புறம் தான் சாரம்னா என்னன்னு தெரிஞ்சது. அப்புறம் இந்த சாரத்தில் அவன் யாரு, அந்த சாரத்தில் இது யாரு, இதை அனுபவிக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சு மண்டை உடைச்சு அப்படி தேடி இப்படி தேடி ஒன்றுன்னா கையோடு எந்திரிக்கும் போது தான் இதுகெல்லாம் கிடைச்சதுங்க. இப்பெல்லாம் அவசரப்பட்டு பலன் சொல்றதே கிடையாது. 1க்கு 4 தடவை யோசிச்சு கணக்கு பார்த்து தான் சொல்றோமா தவிர, அந்த நின்ற வீட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சு ஆரம்பத்தில் பட்ட அவமானங்கள் நிறைய இடத்துல பட்டிருக்கிற, ஒரு இடம் 2 இடம் இல்லைங்க. சொல்லி போட்டு பார்த்தோம்னா அப்புறம் அது ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடும். 2ஆம் இடத்துல சனி எனக்கு நிற்கிது, கடனே தீரல. அதே மாதிரி 2ல சனி நிற்கிற ஒரு ஆளுக்கு நீ கடன்காரனா இருப்பீங்க, ஐயா உனக்கு லைஃப்ல பிரச்சனையும் தீராதுன்னு சொன்னா அந்த ஆள் சிரிக்கிறாருங்க. எனக்கு 10-11 வீடு இருக்குதுங்க ஊருக்குள்ள, வாடகையே 1 லட்சம் ரூபா வருது, நான் இது வரைக்கும் லைஃப்ல கடனே வாங்குறது இல்லைங்கிறார். எனக்கு 2ல் நிற்கக்கூடிய சனி தரித்திரமா நின்று போச்சு, அவருக்கு 2ல் நிக்கிற சனி பிரமாதம் இருந்து போச்சு. அப்போ நின்ற வீட்டு பலன்லயோ சாரங்கள்லயோ இல்ல, வேற சூட்சமம் இருக்குதுன்னு தேடி 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 பிடிச்சதுதான் இந்த விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு டேபிளாய்டு ஃபார்ம்ல கொண்டாந்து கையில கொடுத்துட்றேங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே என்னால் முடியல. அந்த புக்கை ஒரு ட்ரை சப்ஜெக்டா தான் இருக்கும், உதாரணமெல்லாம் பெருசா இருக்காதுங்க. படிச்சு யோசிச்சு அப்ளை பண்ணி கொண்டு வந்ததுதான் இதனோட இது. உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா ஒரு டேபிளாய்டு ஃபார்ம்ல கையில கொடுக்குறோம். கொஞ்சம் நுணுக்கமாகவும் ஒரு ஆராய்ச்சியாகவும் இதுல கொஞ்சம் கடைசியா லிஸ்ட் வேண்டாலும் கொடுத்துட்றேன்னு அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா, அப்போ இது உண்மை என்ன, இது தேருமா தேராதா, காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கா இல்ல காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லையா, என்ன பரிகாரம் யாருக்கு பண்றது, இதெல்லாம் இதுல கிடைச்சு போயிருக்கிறதுனால இப்போ இவருக்கு பிரச்சனை யாருன்னா 8ல் நிற்கோட சனி அனுபவிக்கிற விதி இருந்துட்டு 4ஆம் திசையா சனி வந்து போகுதுங்க. அப்ப 8ஆம் இடத்துல சனி நிக்குதுன்னா 7ல் நிக்கிற கிரகம் காப்பாத்தும் அப்படின்னு அவரு கொடுக்குறாரு நம்மளுக்கு. 7ல் யார் நிக்கிறான்னா சுக்கிரன் நிக்கிறாரு. அப்ப சுக்கிரன் என்ன வருதுன்னா, தாய் செஞ்ச புண்ணியம், நீங்க ராஜ்யம், உங்களோட ராஜ்யம் இந்த இடம் சொல்லக்கூடிய நிலை, அது மூத்த சகோதரன் சொல்லக்கூடிய நிலைங்க. காரகத்தில் பார்த்தா சுக்கிரன்னா மனைவி. அப்போ தாயும் மனைவியும் செய்த ஒரு புண்ணியம் உங்களை உயிர் போகாம இன்னைக்கு இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குதுங்கிறதுனால, வாதனையோடு இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து கிடைச்சிருக்குதுன்னா இதுக்கு இதுதான் பரிகாரம். அப்ப பரிகாரம் இன்னைக்கு யாருக்கு பண்ணணும், நடக்கிறது என்னமோ சனி திசை, ஆனா பரிகாரம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு தான் பரிகாரம் பண்ணணும். இந்த இடத்துக்கு தான் பரிகாரம் யாரு அப்படின்னம்னா, இதுக்கு யாரு கொடுக்கறானோ யாரு கெடுக்கிறானோ இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க. அப்ப சுக்கிரன் நிக்கக்கூடிய அமைப்பு, சுக்கிரன் ஸ்ரீரங்கநாதர் கிட்ட போயிட்டு வரதோ அல்லது மனைவி அல்லது திருமணங்கள் செய்து வைக்கிறதோ, இந்த சுக்கிரன் சம்பந்தமான காரகத்துக்கு உண்டான அமைப்புகள் இதுல எல்லாம் ஒரு பரிகாரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இது கண்ட்ரோலுக்கு வருங்கிற நிலை. அப்போ ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நிக்குதுன்னா பிரச்சனை அந்த இடத்துலயே பார்த்துட்டு இருக்காதீங்க, பிரச்சனைக்கு தீர்வு எங்கேன்னு பார்க்கணும். இந்த தீர்வு எங்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விதிவினை பிறப்பு சப்ஜெக்ட் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுதுங்க. ஒரு 2 வாரம் கொஞ்சம் கூட நல்லா அப்படி இணைஞ்சவாங்க, கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லி தர்றேன். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா பரிகாரம் என்னங்கிறது கிடைச்சு போயிடும், பிரச்சனை என்னங்கிறது கிடைச்சு போயிருங்க. இத போன பிறப்புல மனைவிக்கு இவர் மோட்சத்தை காட்டி இருக்கிறாருங்கிறதுனால காமத்தின் மூலமாக அல்லது ஏமாத்தி ஆசை மோசம் பண்ணி இருக்கிறாரு, 7ஆம் இடத்தை அப்படி கொடுத்துட்டு போற நிலைங்க. இவருக்கு போன பாவத்தில் இது கர்மம், போன பிறப்புல செஞ்ச கர்மம், காமத்தில் செஞ்ச தவறு,
இன்னைக்கு இவரோட காமங்கள் நிறைவேறாத போறதும், மோட்சம் நல்ல நிலையில் இல்லாத போகும். இவரோட மோட்சம் தவறான நிலைக்கும் மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய நிலை. இந்த லக்னாதிபதியை முடக்கி போட்டதே யாருன்னா 8ஆம் வீட்டு இந்த சனி பகவான். இதனை தன் வீட்டுல வலுவா நிக்கிறாருங்க நிலை இருந்ததுனாலதான் இவர் இதை முடக்கி கொடுத்துறாரு. இதுக்கு பரிகாரம் இதுக்கும் பார்க்காதீங்க. இதுக்கு பரிகாரம் எங்கன்னா 7ஆம் பாவத்துல வெளிவரும். இதுக்கு லிஸ்டே உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்ப எங்க பிரச்சனை இருந்தா எங்க யாரை பார்க்கணும், எந்த இடத்த பார்க்கணும், பரிகாரம் யாருக்கு பார்க்கணும்னா இவனுக்கு இந்த பாவத்தை கெடுக்கக்கூடிய ஆளு, அது இந்த பாவத்துக்கு யார் சொன்னா கேட்பாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பரிகாரம். இந்த இடத்துல வந்து சுக்கரனுக்கு பரிகாரம் ஸ்ரீரங்கநாதர், நீர்க்குள்ள நிற்கக்கூடிய சுக்கரனுங்கனால ஸ்ரீரங்கநாதர் தொட்டுட்டு வர்றது. போயிட்டு வாங்கன்னு இப்ப சொல்லியிருக்கிற கொஞ்சம் இடையில வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி வந்திருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு தேடி கிடைக்கும் தவிர அனுபவிக்கணுங்கிற விதியோட பிறந்த ஜாதகமா போகுதுங்க. மேலோட்டம் பார்த்தா சந்திர உச்சம் 9 செவ்வாய் சூரியன் புதன்கிறது ஒரு அருமையா இருந்துட்டு போகக்கூடிய நிலைங்க. குரு பகவானும் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பாவங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் 6ஆம் இடத்துல ருணஸ்தானத்தை பார்த்துமே நம்ம இந்த பாடுபட்டு போகக்கூடிய நிலையா இருக்கிறதுனால இது சூட்சுமங்களை கொஞ்சம் தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்ளிகேஷனுக்கும் பரிகாரத்துக்கும் மிக அருமையாக வரும். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட ஜாதகம் ஆனமலையில் ஆஃபீஸ் போட்டுருக்காருங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 10க்கு அதிபதி 6ல் உச்சம், அருமையான அமைப்பு. 10ஆம் இடம் உச்சம் வாங்கிட்டு சரத்தில் ஓஹோஹான் இருக்கணும். ஆனால் இவர் தொழில் ரீதியாக ஜெயிச்சதே கிடையாது. இன்னைக்கு இல்லை, ஏறக்குறைய பார்த்தோம்னா ஏறக்குறைய 40 வயசுக்கு பக்கம் வந்துடுறாருங்க. இன்னும் இவரை எந்த தொழில் செஞ்சும் இவர் ஜெயித்ததாகவே சரித்திரமே கிடையாது. ஆனா அவர் நிறைய தொழில் பார்த்தார், ஒரு தொழில் ரெடியில நிறைய தொழில் பார்த்துட்டு வந்துட்டாருங்க நிலைங்க. அப்போ 10க்கு அதிபதி உச்சம் வாங்கி சரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா ஊர் பேரும் போல அளவுக்கு பெருசா போயிருக்கணுங்கிறதுனால அவர்னால போகவே முடியல. 2 காரணம். லக்னாதிபதி 5ல் உட்கார்ந்துட்டு 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டை கெடுக்கிறதே லக்னாதிபதிங்கிற நிலை. அடுத்தது சூரியன் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்தாச்சு அப்படின்னம்னா 12ல் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. சூரியன் 6ல் இருந்தால் 12ல் கிரகம் இல்லாத வரைக்கும் தான் இவர் ஒரு பலனை கொண்டாந்து இவருக்கு தர முடியுமே தவிர 12ஆம் இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டுதுன்னா இந்த பாவம் அவுட்டு. அப்ப சூரியன் உச்சம்ங்கிறதுக்கு வேலைக்கு ஆகுமான்னா ஆகவே ஆகாது. 10க்கு அதிபதி உச்சம் வாங்கி இருக்குது அப்படின்னம்னா 12ஆம் பாவத்துல யாரும் இல்லாத வரைக்கும் தான் இந்த சூரியன் உங்களுக்கு உண்டான பலனை நட்பலனை கொண்டாந்து கொடுப்பாரு தவிர 12ஆம் பாவத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்தாச்சு அப்படின்னம்னா இதை இவருக்கு எடுத்துப்படுவார். அதாவது இது எப்படிங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு பலனை கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை இவர் தட்டி விடுவார், மாற்றி விடுவார், கெடுத்து விடுவாருங்கிறதுனால. அப்போ சூரியனுக்கு இடமே அருமையான இடம் தான். ஆனா உங்களுக்கு கொண்டாந்து அந்த பலனை அவர் கொடுக்கறத யாரு எடுக்கிறாருன்னா 12ஆம் பாவத்தை நிற்கக்கூடிய கிரகம் உங்களை, அதுக்கு கிரகம்னா இந்த கேதுன்னா பாட்டி வகை வச்சுக்கோங்க, அல்லது தெய்வ குற்றங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு நம்மளோட குழப்ப கெடுத்து போடுறாங்கன்னா மேலோட்டமா பார்த்தா 10க்கு அதிபதி உச்சமாகி இருக்குது, அருமையா இருக்கும், நிறைய தொழில் செய்யலாம், கெமிக்கலை தொடலாம், விஷத்தை தொடலாம், அரசாங்கத்தை தொடலாம், அரசாங்க வேலையை கிடைக்கும், நின்ற வீட்டு பலன் அருமையா சொல்லிட்டு போலாங்க. ஆனா சூரியன் 6ஆம் வீட்டில் நின்று ஒரு பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றால் 12ஆம் வீட்டில் கிரகம் இல்லாத வரைக்கும் தான் இந்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா இந்த பலன் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வழங்கப்படாது. இதுதான் சூட்சுமம். இதை ஒவ்வொன்றுக்கா நம்ம இன்னைக்கு பேசிக்கலாம். அடுத்தது சூரியனுக்கு மிக அருமையான இடம் 3ஆம் பாவம். 3ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு அருமையா பலன் கொடுக்கறதுக்கு தயார் அப்படிங்கிறது. இந்த பலனை யார் எடுக்கிறாங்கன்னா 9ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய ஆளு உங்களுக்கு இந்த பலன் வந்து சேர்றத இவர் தடுத்து விடுவார். அப்போ 3ஆம் வீட்டில் சூரியன் நின்று ஒரு நற்பலனை கொடுக்கணும் அப்படின்னம்னா 9ஆம் இடம் காலியா இருந்தா தான் இது உங்களுக்கு வந்து சேரும். 9 நிக்கிறது லக்னாதிபதி போய் நின்று இருந்தாலும் சரிங்க. இதே சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு அதிபதி 9க்கு அதிபதி, அப்பா செஞ்ச நல்லது கெட்டதுகள் உங்களுக்கு வந்து இந்த கொடுத்து போடும். அடுத்தாப்புல 5க்கு அதிபதி உங்க குழந்தையோ அல்லது உங்க பூர்வ புண்ணியத்தில் நீங்க செஞ்ச பிரச்சனைகளோ உங்களுக்கு இந்த பலன் வர்றதை தடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த ஒரு கிரகம் நல்ல நிலையில் நின்று ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருந்தா தான் இந்த பலன் உங்களுக்கு வருமோ தவிர இல்லாத பட்சத்தில் இந்த பலன் உங்களுக்கு வந்து சேராது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாருங்க. இப்ப அதே மாதிரி சூரியன் ஒரு அருமையான இடம் 11ஆம் இடம், நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூரியன். இவர் ஒரு பலன் உங்களுக்கு அருமையா தசாபதிகள் வரும்போது, இது எப்படின்னா தசாபதிகள் தான் இதுகெல்லாம் தெரியும். தசாபதிகள் வரும்போது பார்த்தோம்னா இந்த பலன் இவர் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குறாரு,
3ஆம் இடத்து ஆதிபத்திய பலனை 11ஆம் வீட்டு வழியா வெளிப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ராஜ்யத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு அப்படின்னம்னா என்னன்னா சந்திரன் அதை எடுத்து போடுவார். அப்போ 11ஆம் வீட்டுல வந்து ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு ஒரு சூரியன் பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு பலன் கொடுக்கணும்னா 5ல கிரகம் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல நிக்கிற ஆளு இந்த 11ஆம் இடம் சூரியன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பலனை 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு கெடுத்து போடுங்கிறதுனால அப்போ இது வந்து பார்த்தோம்னா உங்களை தனாதிபதி நீங்க சம்பாதித்த விதம் அல்லது உங்க வாய் தாய் இவங்க எல்லாமே உங்களை என்னோட காரகத்தை பொறுத்த வரைக்கும் தாய்ங்க, பாவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் பொருளாதாரம். அப்ப நீங்க சம்பாதிச்ச விதம் சரியில்லாம போனதோ உங்க வாய் சரியில்லாத போனது காரகத்துல பார்த்தா அம்மா இவங்கெல்லாம் செஞ்ச ஒரு பிரச்சனை உங்களோட ராஜ்யத்தை எடுத்து போடும். மந்திரியாகி போட்டு 2 நாளா பதவி பிடிக்குவாங்க. 11ஆம் ராஜ்யம் ஒரு மந்திரிங்கிறனால பெரிய லெவல் கொண்டு போய் நிறுத்துதுங்க. இது யாரு பிடிக்கிறாங்க அப்படின்னம்னா இவரோட வாய் பிடிக்கக்கூடிய நிலை அல்லது இவர் சம்பாதிச்ச விதங்கள். நம்ம முன்னாடி ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு மந்திரி இருப்பாரு, 3ஆம் நாள் காணாம போயிடுவார்னா இதெல்லாம் இந்த மாதிரி அமையும். இது ஒரு பலனை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா கிடைக்கக்கூடிய ஆள்னா 5ஆம் வீட்டுல கிரகம் இல்லாத வரைக்கும் தான் இது அந்த தசாபத்தி முடிச்சு உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும். இல்ல பலனை ஆரம்பிச்ச உடனே இது வந்து உங்களோட குழப்பம் கெடுத்து போட்டு போயிடுங்கனால இந்த பலன் உங்களுக்கு வந்து சேர்றத இவருக்கு எடுத்து போடுவாருங்க நிலைங்க. இதே சனி பாவம் சந்திரன் நீங்க இல்ல இந்த பாவம் காலி அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய பலன் கிடைச்சிடும். அப்படி நின்று போச்சு சார் வேற வழியே இல்லைன்னா நம்ம யாருக்கு பரிகாரம் பண்ணணும்னா சந்திரனுக்கு தான் பரிகாரம் பண்ணணும். சந்திரம் பரிகாரம் யாருக்குன்னா சந்திரனுக்கு பண்ணி பாருங்க. ஏன்னா இது கெடுக்கிறது தான். சந்திரனை பிடிச்சா ஏதோ ஓரளவுக்கு தட்டு மாதிரி பெரிய லெவல் இருந்து அடுத்த லெவல் இருந்து போட்டு ஓரளவுக்கு இருந்துட்டு போலாங்க நிறைய தவிர இப்போ சூரியன் 3, 6, 11 நின்றுட்டு ஒரு நல்ல பலன் கொடுக்கணும்னா அதை கெடுக்கறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதுனால பாத்துங்க. சூரியன் 10ஆம் வீடு அருமையா அமைஞ்சிருக்கிறாரு. அரசு உத்தியோகமா தந்தை செய்த தொழிலோ அருமையா தொழில் சொந்த தொழில் செஞ்சாலும் அருமையா இருக்கும். அரசு தொழிலுக்கும் நல்ல ஒரு பதவிக்கு போகலான்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. கெடுக்கிறது யாருன்னா 10ல் சூரியன் நின்றாச்சு அப்படின்னம்னா 4ஆம் வீட்டுல கிரகம் இருக்கக்கூடாது. சூரியன் வந்து 10ல நின்னாச்சுன்னா 4ல கிரகம் இருக்கக்கூடாது. இதை கெடுத்துக்கிறது யாருன்னா லக்னாதிபதி தான், 6க்கு அதிபதி தான். அப்போ நீ பண்ணக்கூடிய பிரச்சனை நீங்களே வேண்டான்னு தள்ளி விட்டு போட்டு வாருது. அப்ப 10ஆம் வீட்டுல சூரியன் நின்று ஒரு நல்ல பலன் கொடுக்கணும்னா 4ஆம் வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது. 4ஆம் வீட்டுல ஆள் இல்லாத பட்சத்துலதான் சூரியன் உங்களுக்கு அந்த பலனை கொண்டாந்து சேர்த்துவதை தவிர சூரியன் 10ல் நிக்குது பிரமாதமா அந்த தொழில் செய்யணும் சொல்றீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்த்து போட்டு தான் அந்த பலனை சொல்லணுமோ தவிர இதை மட்டும் வச்சுட்டு 10ல் சூரியன் நிக்குதுங்க தசாபதி வந்து பிரமாதமா இருக்கும் என்ன வேணாலும் செய்யுங்கன்னா இந்த ஆள் ரோட்டுக்கு வந்துடுவான். காரணம் யாரு? அவனே தான். அவனே அந்த தொழிலை ஆரம்பிச்சு போட்டு கெடுத்து போடுவாருங்க. அப்ப சூரியன் 10ஆம் வீட்டுல நிக்குதுன்னா இதை மட்டும் வச்சுட்டு பேசாதீங்க. இதுக்கு வேதைன்னு சொல்லக்கூடிய இடத்துல பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆள் நிக்கிறானான்னு பாருங்க. இது வந்து இதை மாற்றி போடுங்கிறதுனால இப்படியாவது சொந்த தொழிலுக்கு போகவே கூடாது. எங்க சம்பளத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும். சொந்த தொழில் செஞ்சா இந்த தொழில கெடுக்கிறது யாருன்னா இவனே கெடுத்துட்டு வந்துருவாரு, கடன் வாங்கி கெடுத்து போடுவாரு, ரொம்ப ஆடி கெடுத்து போடுவாருங்கிறதுனால அப்போ ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்று பலனை கொடுக்குது அப்படின்னம்னா அதை கெடுக்கிறதுக்கு ஆள் இருக்குதா அப்படின்னு சுத்தி பார்த்து போட்டு பலனை சொல்லுங்க. இல்ல அவசரப்பட்டு நின்ற வீட்டுக்கு மட்டும் பலன் சொல்லிட்டு போனீங்கன்னா நான் அவமானப்பட்ட நிலை நிறைய வந்துடும். ஒரு அன்பர் ஜாதகம் பார்க்க வந்தாருங்க. லக்னாதிபதி 10ல உச்சம் வாங்கிட்டு நல்ல நிலை. ஒரு கடையில 4 கடை வச்சிருக்கிறாரு. ஆனா 4 கடையுமே கணக்கு என்னமோ 4 கடை இருக்குது. சரத்துல உட்காந்து பிரமாதமா இருக்குதை தவிர எந்த கடையும் ஒரு லாபத்தை கொடுக்க மாட்டேங்குது, பிரச்சனையாவே ஓடுதுங்க, என்ன பண்ணலாம் அப்படிங்கறதான் அவரோட கேள்வி. இந்த ரூல் படி பேசணும்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் நின்று லக்னாதிபதி உச்சங்கிறதுனால வெளியில பார்த்தா அவருக்கு என்னப்பா 4 கடை வச்சிருக்காரு பிரமாதமா இருக்கிறாருன்னு தான் ஊருக்குள்ள பேரு. உண்மை பார்த்தா கடன் தலைக்கு மேல கடன் பிரச்சனை, கடை விட்டா கௌரவம் போயிரும்னு இவர் பாட்டுக்கு இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு உழப்புறாருங்க. அப்போ 10ல செவ்வாய் நின்னாச்சு ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னம்னா 10ஆம் வீட்டுல கிரகம் இருக்கக்கூடாது. 10ல யார் நிக்கினா சூரிய பகவான் நின்று கெடுக்கிறது யாருன்னா சூரியன். அப்ப 10ஆம் வீட்டுல நீங்க ஓடி உழைச்சு வரக்கூடிய லாபத்தை கெடுத்துட்டு போறது யாரு அப்படின்னம்னா சூரியன் கெடுக்கிறாரு. சூரியன் பேசுனா இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு அதிபதி. சூரியன் 5க்கு அதிபதியா வர்றாருங்க. காரகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தந்தைங்கிற நிலைக்கு வர்றாரு. அப்ப தந்தை குழந்தை பூர்வ புண்ணியம் இதுகெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு என்னன்னா பொழப்ப கெடுத்துட்டு போகுது. பரிகாரம் யாருக்கு பண்ணணும்னா சூரியனுக்கு தான் பரிகாரம். சூரியனுக்கு பரிகாரம் பண்ணுனா இது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
அப்போ சூரியனுக்கு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லி, இது நீர் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனா இருக்குதுங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க, திருச்செந்தூர் ஒருக்கா செவ்வாய்க்காக போய்க்குங்க, ராமேஸ்வரம் போய் ஒருக்கா ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதப்ப அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திக்கே வரல. என்னடா இந்த கோயில் போ அந்த கோயில் போகிறாங்க, நான் 4 கடை வச்சு போராடிட்டு இருக்கேன்னு. அப்புறம் எங்கேயோ விசாரிச்சு மெட்ராஸ்ல ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட போய் சேர்றாருங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னம்னா, இந்த சூரியனையே நான் ராமேஸ்வரம் போன்னு சொன்னா, அவர் சூரியனுக்குன்னு ஒரு தாமிரத்துல ஒரு டாலர் கொடுக்குறாருங்க. தாமிரத்துல சூரியன் படம் போட்டு ஒரு டாலர் கழுத்துல தொங்குற மாதிரி, தாமிரத்திலேயே செயினும் தாமிரத்துல அந்த செம்புங்கிறத அந்த இது கொண்டு வந்துக்கிறாருங்க. சூரியன் படம் போட்டு ஒரு டாலர், அப்படி ஒரு பார்த்த சூரிய முகம் கண்ணு எல்லாம் வச்சு ஒரு டாலர் கழுத்துல ஒரு செயின் போட்டு, அவர் வாங்கின சார்ஜ் 22,000 ரூபா. அந்த டாலருக்கு மட்டும் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு 3,000 ரூபா, 25,000 ரூபா வாங்கிட்டு டாலர் கொடுக்குறாருங்க. அவர் சூரியனுக்கு பரிகாரமா இதை வச்சுக்கிறாருங்கிறனால போட்டுட்டு வர்றாருங்க. தொழில் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாருங்க. பரிகாரம் நான் சொன்னதும் இதே சூரியனுக்கு தான் சொல்றோம். இந்த நீர் ராசி உட்காந்து காலில் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, சிவனை பிடிங்க, சிவனுக்கு ஒரு அணையா தீபம் வாங்கி கொடுங்க, ஒரு தினம் தீபத்தை வெளிச்சம் பண்ணுங்க, சிவனை வெளிச்சம் பண்ணுங்க, ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க, திரி வாங்கி கொடுங்கன்னு நான் சொல்லக்கூடிய பிரகாரம் அதே சூரியனுக்கு தான். அதே இன்னொரு ஜோசியர் அதையே காசு பண்ணி போட்டாரு. தாமரத்துல ஒரு சூரியன் டாலர் செஞ்சு பெருசா கழுத்துல தொங்கோட்டு போட்டு ஒரு 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கிறாருங்க. திருப்திக்கு வர்றாரு. அப்போ தொழில் நல்லா இருங்கிற ஒரு நம்பிக்கைக்கு அவர் சேர்றாருங்க. நான் சொன்னதும் அதே சூரிய பரிகாரம் தான். சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய ஜோசியர் சொன்னதும் அதே பரிகாரம் தான். நம்ம செலவு இல்லாம சொல்றதா சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. செலவு வச்சா தான், ஊசி போட்டாதான் நல்ல டாக்டர் சொல்ற மாதிரி, செலவு வச்சு காசை கொடுங்கினா தான் நல்ல ஜோசியங்கிற நிலைக்கு அவரோட மனப்பான்மை இருந்துச்சு. நாம் அதுக்கு தயாரில்லாத ஆளுங்கிறதுனால இந்த கோயிலுக்கு போங்கிற நிலையில சொன்னேன். அப்போ பரிகாரம்ங்கிறது இப்படியும் முடியும் இப்படியும் முடியும்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு எது தோணுதோ செய்துட்டு போங்க. நான் இந்த வழிதான், இந்த கோயில் போங்க, இதை பண்ணிங்கன்னு பரிகாரத்தை நான் வாங்கிக்கவோ பரிகாரம் செய்ய போறதுக்கோ நம்ம என்னைக்குமே தயார் கிடையாதுங்க. அவங்களோட நல்லது கெட்டதை வாங்கிக்க நான் தயார் இல்லை. ஏதோ ஆண்டாம் கொடுத்தது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுத்துட்டு வழிகாட்டுறதோட நின்றுக்கிறோம் தவிர கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கோ அவங்ககிட்ட அந்த காசை வாங்குறதுக்கோ நான் தயாரா வர்றதில்லை. அப்போ பரிகாரம்ங்கிறது யாருக்கு பரிகாரம்னா சூரியனுக்கு பரிகாரம். அதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கிறாருங்க. சூரியனுக்கு பரிகாரத்தை இப்படி ஒரு தாமரத்துல ஒரு டாலர், சூரியனோட டாலர் கொடுத்து ஒரு 22,000 ரூபாய் வாங்கிட்டு, ஜாதகத்துக்கு ஒரு 3,000 ரூபாய் வாங்கிட்டு, அவர் 25,000 ரூபாய் வாங்கிட்டு இவருக்கு அனுப்புறாரு. இவர் திருப்தியாக வருகிறார். இதே பரிகாரம் நான் சொன்னதும் பண்ணலாம். நம்பிக்கை எப்படி வர்ற பார்ட்டி எப்படிங்கிறது நீங்க பாத்துட்டீங்க. சரி, எந்த பார்ட்டியா இருந்தாலும் நான் சொல்றது கோயில் தான். இந்த தெய்வத்தை தொடுங்க, இந்த இதை பண்ணுங்க, சூரியனை தொடுங்க, தந்தை வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுங்க, இப்படிதான் என்னோட பரிகாரம் போய்க்குமே தவிர அதை காசு பண்ணவும் முடியுங்கிற நிலைங்க. அப்போ பரிகாரம் எப்படின்னா, லக்னாதிபதி செவ்வாய், லக்னாதிபதிங்கிறதுல செவ்வாய் 10ல் அமர்ந்து ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியது பலன் நம்மளை கொடுக்கறதுக்கு முயற்சிக்குதான். அது கெடுக்கிறது யாருன்னா கூட நிக்கிற கிரகம் எடுத்து போடுங்கிறனால செவ்வாய் 10ல்னா கூட கிரகம் இருக்கக்கூடாதுங்கிறதா ரூலு. அப்போ கூட நிக்கிற ஆளுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னம்னா இவரு நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருவாருங்க. அப்போ ஓடக்கூடிய தொழில்கள் நல்லபடியா ஓடுங்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்புங்க. பரிகாரம் எப்படிங்கிறது பார்த்துக்க, யாருக்குன்னு பார்த்துக்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது ஒரு ஆள் நல்லதை செய்ய போறான், யாருக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு நல்ல செய்ய போறத இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கற யாருன்னு பாக்குறாங்க. இப்ப லக்னத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. இவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்க போறாரோ அப்படிங்கிற நிலையாவோ, அல்லது நல்லா செய்யறதா இருந்தாலும் சரி, சூரியன் இந்த இடத்துல பலனை முழுசா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இந்த வீட்டுக்கு சூரியன் நல்லாவும் தான், அந்த வீட்டு பகை வீடா இருக்கலாம். ஆனா 4க்கு அதிபதிங்கிறனால கேந்திர தோஷம் வாங்காத ஆளுங்கிறனால சூரியன் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவரா மாறிடுறாருங்க. இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னம்னா கூட ஒரு கிரகம் இருந்தா தான் சூரியன் முழு பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த புதன் இங்க இல்ல அப்படின்னம்னா சூரியன் தன்னோட முழு பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அப்ப கூட நிக்கக்கூடிய ஆளு புதனை பிடிச்சிங்க அப்படின்னம்னா இந்த சூரியன் இன்னும் கொஞ்சம் ஜெயத்தை கொடுத்துட்டு போயிடுவாருங்கிற நிலைங்க. அப்ப சூரியன் அங்க நல்ல பலனை கொடுக்கறத ஒரு ஆள் நின்று கெடுத்தாருங்க. இந்த இடத்துல சூரியன் ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னம்னா அப்ப கூட நிக்கிற கிடக்கம் இன்னும் கொஞ்சம் 10 ரூபா கொடுக்குற ஆள ஒரு 25 ரூபா கொடுறான்னு நம்மளுக்கு சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த நிபுணத்துவ யோகம் இதை ஒரு அருமையா தூக்கி கொடுத்துட்டு போங்க நிலைங்க. 4க்கு அதிபதி உட்கார்ந்து இருந்தா, தனியா சூரியன் உட்கார்ந்து இருக்கிற விட லக்னத்துல கூட ஒரு கிரகம் இருந்தா, இது சனி வேணாலும் இருக்கலாம், யார் இருந்தாலும் சரி, சுக்கிரன் வேணாலும் இருக்கலாங்க. இது 2 பேர் இருக்கிறாங்கன்னா, சுக்கிரன் இருக்குது, புதன் இருக்கு, சூரியன் இருக்குன்னா அப்போ
இந்த 3 சூரியன் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பலனை சூரியசை வருது, சூரியசை நம்மளுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு. நடக்கிறதுன்னு சூரிய திசை. ஆனா சுக்கிரன் அந்த வீட்டுல 4-5 கிரகம் இருந்தாச்சுன்னா யாரு வலுத்தாளுன்னு பாருங்க, அல்லது நைசாரிக பலன்ல யாரு அந்த இடத்துக்கு ஒரு வலுவா வருவான்னு பாருங்க. அந்த வலுவா இருக்கிறவனுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னோம்னா சூரியன் இவரோட பலனை முழுமையா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாருங்க மேல. அல்லது இந்த இடத்துல வர சூரியன் ஒரு மோசமாவே உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னாலும் இவர் இந்த சுக்கிரன் உங்களை தடுத்து பிடிச்சிடுவாரு. இங்க நிக்கிற புதன் உங்களுக்கு செய்ய விடாம தடுத்துருவாரு. அப்போ இவர் 4ஆம் வீட்டுல செஞ்ச தவறு இவருக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறதுனாலும் கூட நிற்கக்கூடிய லக்னாதிபதி செஞ்ச நல்லது கெட்டதுகள் பூர்வ புண்ணியத்தினோட புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை காப்பாத்தி கொடுத்துட்டு போயிருங்கனால. அப்போ இதுவரைக்கும் முன்னாடி பார்த்தது ஒருத்தர் நல்லது கொடுக்கறத ஒருத்தர் எடுத்து போட்டு போனா, இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி தடுத்து அதை நல்லதா மாத்தி கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரக்கூடிய நிலை இதுங்க. அப்ப லக்னத்தில் சூரியன் நின்றார், 1ல் சூரியன் இருந்தால் 1ல் கிரகம் வேண்டும். லக்னத்துல சூரியன்னா கூட ஒரு கிரகம் இருந்தா தான் அந்த சூரியனோட முழு பலனும் உங்களுக்கு வருமோ தவிர, இதே இந்த லக்னத்துல சூரியன் உச்சம் வாங்கி இருக்குது அப்படின்னா சூரியன் உங்களுக்கு முழு பலனும் உங்க கைக்கு சேராது. கூட ஒரு ஆள் இருந்தா தான் அந்த பலன் வரும். இல்லாத வரைக்கும் இந்த 5ஆம் வீட்டு பலன் முழுமையா உங்களுக்கு சேர்றது இல்லை. இந்த சூட்சுமத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இது பாருங்க, 5க்கு அதிபதி 7ல நீசப்பட்டு போய் சூரியன் 7ஆம் வீட்டுல நின்று நம்மளுக்கு ஒரு நீச பலனை கொடுக்க போறாரு. குழந்தை கிடைக்காத சிரமம், பூர்வ புண்ணியம் போயிடும், படிப்பு தடைபட்டு போயிடும். என்னென்ன குறை சொல்ல முடியுமோ 5ஆம் பாவத்தோட குறை அத்தனையும் நம்ம இங்க சொல்லிட்டு போகலாம். 7ஆம் வீட்டுல சூரியன் நின்று உங்களுக்கு ஒரு மோசமான பலனை கொடுக்க வர்றாரு. நல்ல பலன் இல்ல, மோசமான பலனை கொடுக்க வர்றாரு. 3ஆவது பலன் நின்றுதான் நல்ல பலன் கொடுக்க வர்றாரு. இந்த இடத்துல சூரியன் 7ஆம் வீட்டுல நின்று உங்களுக்கு ஒரு மோசமான பலனை கொடுக்க வர்றாரு. 5ஆம் பாவம் குழந்தை இல்லாத போகுதுங்கிறாரு. மேல் படிப்பு படிச்சா பாதியில் நின்று போயிருங்கிறாருங்க. பூர்வணி சொத்துக்கள் அழிஞ்சு போயிரும், பயன்படாதுங்கிறாருங்க. அப்பா உதவாதுங்கிறாரு. இத்தனை தலைவலி சொல்லிட்டு 7ஆம் இடத்துல நின்றுட்டு இந்த இடத்த நீசம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இருக்காது, இதெல்லாம் சொல்லிட்டு தான் சூரியன் உங்களுக்கு நடக்குது. சூரியசை வருது அப்படின்னம்னா கூட ஒரு கிரகம் இருந்து விட்டால் இந்த பலனை இவர் மாத்தி கொடுத்து விடுவார். அப்ப கூட ஒரு கிரகம் நின்னாச்சு அப்படின்னம்னா இந்த நீச பலனோ, இந்த குழந்தை இல்லாம போறது, பூர்வண்யம் போல படிப்பு தடைபடுறது, மனைவி நம்மளுக்கு ஒத்துக்காத போறது, இந்த பிரச்சனைகள் இதுல வராதுங்க. கூட நிக்கக்கூடிய கிரகம் இதனோட பிரச்சனையை மாத்தி கொடுத்து போட்டு போகிறதுனால அப்ப அந்த இடத்துல கொடுக்க வந்தவனை கெடுத்தவன் ஒருத்தன், இந்த இடத்துல கெடுக்க வந்தவனை காப்பாத்துறதும் ஒரு ஆளு. இந்த வீட்டு குரு ஆகாத ஆளுதான். இருந்தாலும் என்ன அப்படின்னம்னா நீங்க செஞ்ச 12க்கு அதிபதி தெய்வ வழிபாடுகள் உங்களை இந்த இடத்துல காப்பாத்தி கொடுத்தும். மனைவி சண்டதவரும் கூட இருக்கு, பிரிஞ்சு போகாது. இந்த சூரியன் அதனோட வல்ல கொடுத்தாலும் இந்த குரு இழுத்து பிடிச்சு கொண்டு போயிருவாருன்னு சொல்ல வேண்டிய நிலைங்க. அதே மாதிரி படிப்பு தட்டு மாதிரி கடைசியில பாஸ் பண்ணி இருப்பாருங்க. பூர்வணி சொத்துக்கள் பிரச்சனைகள் இருக்கும், கைவிட்டு போயிருக்காது. அப்ப குழந்தையும் அப்படித்தான் ஒரு செலவோட ஒரு போராட்டத்தோட குழந்தையும் கிடைச்சு போயிருங்கனால அப்போ 7ஆம் வீட்டில் சூரியன் நின்று ஒரு தவறான செயலை தவறான பலனை நம்மளுக்கு கொண்டாந்து கொடுக்குதுன்னா கூட நிற்கக்கூடிய கிரகம் காப்பாற்றும். அப்ப 7ல சூரியன் நின்றா 7ல் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம காப்பாற்றும். இந்த குரு இங்க இல்லை அப்படின்னம்னா இந்த பலன் உங்களுக்கு பழிச்சுன்னு கெடுத்து போட்டுதான் போயிருங்கனால இந்த பலன்கள் எப்படி மாறுதுன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தர் அடிக்க வர்றாரு, உங்களை ஒரு போராடுறாரு அடிக்க வர்றாரு நம்மளுக்கு அப்படின்னா கூட ஒரு ஆள் இருந்தாருன்னா நம்மளை கட்டி பிடிச்சி காப்பாத்தி கொண்டு போயிடுவாருங்க. அல்லது அந்த அடிக்க வர நேரம் கட்டி பிடிச்சாலோ மிரட்டியோ நம்மளை தடுத்து காப்பாத்தி கொடுத்துறது ஒரு ஆள்னால முடியும். அதே மாதிரி ஒரு கடன் கேட்க போறோம், பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கடன் கேட்க போறோம் அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க, ஒரு முய்ய எடுத்தாரேன் அப்படின்னு கேட்க போறோம் அப்படின்னம்னா கூட இருக்கிறவர் என்ன பாருன்னா அண்ணா கொஞ்சம் அந்த புறம் கூட்டிட்டு போயிடே, அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆள்றா, கொடுத்தீங்கன்னா காசெல்லாம் திரும்பி வராது, சொல்றதான் பேசுவான், ஊர் ஆளு கடன் இருக்குது கொடுக்காத அப்படின்பான். அப்போ ஒரு செயல் நீங்க செய்யலான்னு போனா அதை தடுக்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தோம்னா அதை கெடுக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை கெடுத்து போட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கும். இதைத்தான் நம்ம வேதைன்னு சொல்லுவோம். வேதைங்கிறது எப்படின்னம்னா அதுக்கு மாற்று, நல்லது நடந்தாலும் மாற்று பண்றதுக்கு ஆள் இருக்கும், கெட்டது நடந்தாலும் மாற்று பண்றதுக்கு இருக்குங்க. நல்லது நடக்கல கெட்டதா மாத்துறதும் சரி, மோசமாக நடக்கும் போது நல்லதா மாத்துறதும் அந்த கிரகத்தின் வேதைகளில் நிற்கக்கூடிய கிரகங்கள் அதை மாத்தி கொடுக்கிற அருகதையை பண்ணிடும். இப்போ பரிகாரம் யாருக்கு பண்ணணும்னா அந்த நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு பண்ணினீங்கனாலும் அதனோட ஆதிபத்தியத்துக்கு பண்ணீங்கனால தான் ஜெயிக்கும் நிலை. இதுல பாருங்க சூரியன் 5-12ல குழந்தை கிடைக்காது அப்படிங்கிறதுனால அந்த பாவத்துக்கு மறையுது, லக்னத்துக்கு மறையுது அப்படிங்கிறதுனால அப்போ 12ல சூரியன் நின்று ஒரு பலனை நம்மளுக்கு மோசமான பலனை
கொடுக்க போறாரு அப்படிங்கிற வீண் செலவு கொடுக்க போறாரு அப்படின்னம்னா 11ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் உங்களை காப்பாத்தி கொடுத்துருனால பரிகாரம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னம்னா இந்த 11ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய ஆளுக்கு தான் பண்ணணுங்கிறதுனால அப்போ இந்த சூரியன் 5ஆம் அதிபதி மோட்சாதிபதி உங்களுக்கு இங்க போய் சாரி 5க்கு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி கெட்டு போறாரு, குழந்தைங்கிறது மேல் படிப்புங்கிறது முன்னேற்றங்கிற தடப்பட்டு போகுது அப்படின்னம்னா இங்க 11ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் இந்த பிரச்சனையை காப்பாத்தி கொடுத்து செலவு தான், இந்த செலவு காப்பாற்ற முடியாது, செலவு கொண்டாலும் ஒரு முடிவு நல்லபடியா கொடுத்துட்டு போங்க நிலைங்க. அப்போ இந்த இடத்துல சனி பகவானோ யாரோ ஒருத்தர் இல்லை அப்படின்னம்னா இது தப்பு தான். சூரியன் உங்களுக்கு அந்த வீண் செலவுகளையும் குழந்தை பாக்கியம் செலவுனாலும் இல்லைங்கிறதுனால அப்போ இந்த ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதே யாரு கூட்டிட்டு போனா இங்க நிக்கிறாரு கூட்டிட்டு சுக்கரன் நிக்கிறான்னு வைங்க, இந்த சுக்கரன் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா உதவி பண்ணிடுவாருங்க. அப்போ பரிகாரம் யாருக்கு பண்ணணும்னா சூரியனுக்கு பண்ணிட்டு இருக்காதீங்க, அதை கெடுத்துட்டு நிக்கக்கூடிய 11ஆம் வீட்டில் நிக்கக்கூடிய ஆளுக்கு பரிகாரம் பண்ணோம்னா இது கண்ட்ரோலுக்கு வருங்கிறதுனால அப்ப பார்த்தோம்னா பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு நல்லது நடந்தாலும் கெடுக்கிற ஆள் உண்டு, கெட்டது நடந்தாலும் தடுக்கிற ஆள் உண்டு. இது ரெண்டுமே இல்லாம அனுபவிச்சே தீரணுங்கிற விதியோடன்னு பிறக்கணும். 3 வகையான பிறப்பு, 3 வகையில அனுபவிக்கணுங்கிற விதியை எதுவும் போய் மாத்திட்டு இருக்க முடியாதுங்க. அடுத்தாப்புல மாத்தோம் அப்படின்னம்னா நல்லது நடக்கிறத போய் மாத்தி ஒரு கெட்டதா மாத்தி கொடுக்கற ஆளுனால முடியும். அதே மாதிரி மோசமானது நம்மளுக்கு சேருதுன்னா அதை மாத்தி நல்லதா மாத்தி அல்லது நம்மளை காப்பாத்தி கொடுத்துட்டு போறதுக்கும் ஒரு வழி கிடைக்கும்னால அந்த வேலைகள் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போனோம்னா நல்லா இருக்கும். பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சரம் ஸ்திரம் உபயத்தை வச்சுட்டு இப்பிறப்பா முற்பிறப்பா அடுத்த பிறப்பான்னு பார்த்துட்டுங்க காரகங்களை வச்சுட்டு பாவத்தை வச்சுட்டு அதனோட பரிகாரங்களை நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். நான் பாதகாதிபதி சூரியன் 4ல் நின்று தப்பு தான் பண்ணுவேன், உனக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, வாகனம் கிடையாது, சுகமும் கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லி போடுறாரு. ஆனா இவர் தனியா நின்றுருந்தா அதுதான் பலன் இல்லைன்னு சொல்லிங்க. ஆனா அந்த கெடுக்கிறதுக்கு 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் நின்று போச்சு அப்படின்னம்னா இது உங்களுக்கு அந்த வீட்டையும் கொடுத்து போடும், வாசலையும் கொடுத்து போடும், வாகனத்தையும் கொடுத்து போடும், பிரச்சனைகளை இல்லாம காப்பாத்தி கொண்டு போயிரும்னா இந்த சூரிய திசைகளை பரிகாரம் யாருக்கு பண்ணணும்னா புதன். இந்த புதன் என்னவா வர்றாருன்னா உங்களுக்கு 9க்கு அதிபதியாகவும் தந்த செஞ்ச புண்ணியம், உங்களுக்கு 12க்கு அதிபதியா இருக்கக்கூடியது நீங்க பண்ண தெய்வ வழிபாடு புதன்கிறதுனால பார்த்தோம்னா தாய் மாமன் சொல்லக்கூடிய நிலை, மாமன் முறைகள் இருக்கக்கூடிய நிலைங்க. அல்லது உங்களை புத்தி கூர்மைன்னு சொல்லலாம். உங்க புத்தியை வச்சுக்கிட்டு அப்பா செஞ்ச புண்ணியத்தை வச்சுக்கிட்டு நீங்க கும்பிட்ட தெய்வங்கள் உங்களை இந்த இடத்துல காப்பாத்தி கொடுத்து போட்டு போயிருங்கிறனால அப்ப பாதகாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 4 நின்னா இந்த ஆளுக்கு வீடும் கிடையாது, வாசம் கிடையாது, சுகம் கிடையாது. அப்படி ஒரு அடிச்சு பேசுறத விட இந்த இடத்துல ஆள் இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அதை அடிச்சு பேசிதான் தவிர இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துட்டா இது கெட்டவனா வேணாலும் இருக்கலாம், ஆகாத ஆளா வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்துல நிக்கிறது உதாரணத்துக்கு செவ்வாய் நின்று போதுன்னு வைங்க, செவ்வாய் நின்று இந்த வீட்டு நம்மளுக்கு ஆகாத ஆளுதான்னா கூட ஆனா இந்த செவ்வாய் உங்களுக்கு வீடு வாசலை கொடுத்து போடும், வாகன வசதி கொடுத்து போடுங்கனால போர் தோண்டா தண்ணி கிடைக்குங்க நிலைங்க. வறண்ட ஒரு ராசியில் நிக்குது, கிணறு தோண்டா தண்ணி கிடைக்காதுன்னா இங்க ஆள் இருந்தா அது கிடைச்சு போயிடும். பரிகாரம் யாருக்கு பண்ணணும்னா செவ்வாய்க்கு முருகனை பிடிங்க. உங்க மனைவி செய்த புண்ணியம், நீங்க உங்க காசை வச்சுட்டு செஞ்ச நற்கர்மங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சகோதர வகைகளுக்கு நீ செஞ்ச உதவிகள், இதெல்லாம் இந்த இடத்துல பண்ணும். பரிகாரம் யாருக்குன்னா செவ்வாய் முருகன் வழிபாட்டை பண்ணுங்க, சூரியன் நல்ல பலனை கொடுத்துருவாருனால. அப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா உடனே பிரச்சனைங்காதீங்க, இதை தீர்க்கறதுக்கு ஆள் இருக்கா பார்த்துட்டு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிலைங்க. அப்போ இன்னைக்கு பேசுற சூரியனை பேசியிருக்கிறோம், இதை லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ சூரியன் நமக்கு என்ன ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னோம்னா லக்னத்தில் சூரியன் நின்றால் கூடவே கிரகம் வேணும். 2ஆம் இடத்தில் சூரியன் லக்னம்ங்கிறத 1ஆம் பாவமா வச்சுங்க, லக்னத்துல இருந்தா லக்னத்திலேயே இருக்கணுங்கிற நிலை. 2ஆம் பாவத்துல சூரியன்னா 2ஆம் பாவத்துல கிரகம் இருக்கணுங்க. 3, 6, 10, 11 தான் அதுக்கு நல்ல இடம். நல்ல இடங்கள் இருக்குது அப்படின்னா 3ல 9 கிரகம் இருக்கக்கூடாது, 6ல 12 கிரகம் இருக்கக்கூடாது, 10ல சூரியன் தனிச்சு நின்னா 4 கிரகம் இருக்கக்கூடாது, 11ல சூரியன் நின்னா 5ல கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தா நற்பலன்கள் அது கெடுத்து போடுங்கிற நிலைங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் நின்று தப்ப கொடுக்க போகுதுன்னா கூட ஒரு கிரகம் இருந்தா அந்த தப்பை கெடுத்து போடும். லக்னத்தில் சூரியன் நின்று தப்பு பண்ண போகுதுன்னா கூட நிக்கிற கிரகம் அதை மாத்தி கொடுக்கும். 4ஆம் இட சுகஸ்தானத்துல சூரியன் நின்று தப்புன்னா 3ஆம் இடத்துல நிக்கிற கிரகம் அதை மாத்தி கொடுக்கும். 5ஆம் வீட்டுல சூரியன் நின்னா 6ஆம் வீட்டுல கிரகம் இருந்தா அதை மாத்தி கொடுத்துருங்க. 7ல சூரியன் நின்று நம்மளுக்கு நீச பலனை கொடுக்குது அப்படின்னா கூட இருக்கக்கூடிய கிரகம் காப்பாத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் நம்மளுக்கு ஒரு ஆயுள் குற்றம், ஆன்ம குற்றம், தந்தை குற்றம் சொன்னா கூட ஒரு கிரகம் நின்றுச்சுன்னா அதை மாத்தி கொடுத்துருங்க. 9ஆம் வீட்டுல சூரியன் நிக்குது அப்படின்னா 10ல இருக்கிற கிரகம் அதை மாத்தி கொடுக்கும்.
10ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு, 11ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல கெடுக்கிற ஆள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மோசமான பலன் கொடுக்குற இடத்துல காப்பாத்துற ஆள் இருக்கணுங்கிறதுனால 12ஆம் பாவத்துல சூரியன் நின்று தப்பு நம்மளை கெடுக்க போகுதுன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் அதை காப்பாத்தி கொடுத்துரும். 3ஆம் இடத்துல நின்று நல்லதை கொடுக்கணும்னா இவன் கெடுப்பான். 12ஆம் வீட்டுல நின்று கெடுக்கும்னா இவர் காப்பாத்துவாருங்கிறதுனால பரிகாரம் யாருக்குன்னா இவங்களுக்கு தான் பரிகாரம். இந்த பரிகாரம் எதை வச்சு சொல்லுவோம், அவங்கெல்லாம் என்ன பாவம், இந்த பரிகாரத்துல அல்லது வேதைன்னு வச்சுங்க. இதெல்லாம் வேதை. இந்த வேதையில் இருக்கக்கூடிய கிரகங்களோட காரகத்துவம் என்ன, அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன ஆதிபத்தியம், என்ன சாரம், இதுகளை வச்சுட்டு இதுக்குத்தான் பரிகாரம். இதுக்கு பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சூரியன் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாரு. அப்போ நம்மளை நல்லதா நடக்கிறத கெடுக்கிறதுக்கு ஆளு, இது மோசமா இருக்கிறத காப்பாத்துறதுக்கு ஆளுன்னு. அப்ப வேதையில் நிக்கிற கிரகங்கள் நல்லதை கெடுக்கவும் முடியும், மோசமா இருக்கிறத நல்லது பண்ணவும் முடியுங்கிறதால வேதையில் இருப்பவர்கள் பலனை மாற்றுவார்கள். அது நல்லதா கெட்டதா பண்ணு, கெட்டதை நல்லதா பண்ணுங்கிறதுனால அப்போ ஒரு வேதையில் கிரகங்கள் இல்லாத வரைக்கும் தான் அது தனித்து செயல்படும். அப்ப நல்ல வரலை கொடுக்கணும் அப்படின்னு இங்க ஆள் இருக்கக்கூடாது. இது மோசமான வரலை கொடுக்குதுன்னா இந்த இடத்துல ஆள் இருந்தா காப்பாத்தி கொடுத்துரும். இல்லாத ஆட்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள்ங்கிற நிலைக்கு வந்துடுறோம். இப்ப நான் ஆரம்பத்தில் போட்ட ஜாதகப்படிதான். அப்போ ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்குது, மோசமான பலன் கொடுக்குது அப்படின்னம்னா இந்த காப்பாற்றுறக்கு ஆளுகள் இருந்தா தான் நம்ம காப்பாற்றப்படுவோம். அதே மாதிரி நல்ல பலனை கொடுக்கணும் அப்படின்னம்னா அதை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லாத வரைக்கும் தான் அந்த நல்ல பலன் உங்களுக்கு சேருங்கிறதுனால அப்போ நல்லதை கொடுக்கறத ஒருத்தன் கெடுக்க கூடாது, கெட்டதை கொடுக்கறது போது ஒருத்தன் தடுக்கணுங்கிறதுனால இதுதான் உங்களுக்கு காரகம். ஆதிபத்தியத்திலும் சாரத்தின் வழியாகவும் நின்ற வீட்டின் வழியாக வெளிப்படும் போது எந்த வீட்டில் நிக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் காப்பாற்றுற கிரகம் எந்த வீட்டில் நிக்குது, என்ன ஆதிபத்தியம், என்ன காரகம், என்ன சாரமோ அதுக்கு பரிகாரம் பண்ணுங்க, உடனடியாக கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதையும் தாண்டி வரல அப்படிங்கும் போதுதான் நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோம். அப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல போட்ட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா 8ல சனி நின்று ஆயுளை கொடுக்குது, 11ஆம் இடத்துல நிக்கிற சந்திரன் அது லக்னாதிபதிக்கு எடுத்து போடுதுங்க. அப்போ சனி திசையில சந்திர புத்திக்கு அவரு விழுந்துடுறாருங்கிறனால மோட்சம் கடைசி வரைக்கும் அவர் மனைவி அவருக்காக போராடும், மனைவிக்கு அவர் செய்த துரோகம் இந்த பிறப்புல அவரை அனுபவிக்க வைக்குதுங்கிற நிலைக்கு இவரோட காமங்கள் இல்லாத போயிட்டு ஆசைகள் இல்லாத ஒரு நடைபெணமா அவர் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு வருதுன்னா அப்ப லக்னாதிபதி உச்சம் வாங்கி இருக்குது, 5க்கு அதிபதி 9 நிக்குது, 9க்கு அதிபதி லக்னத்தில் நிக்குது, 4க்கு அதிபதி 4ல நிக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி சொல்லி அவமானம் அசிங்கமா பற்றாதீங்க. இதுகளை கொஞ்சம் வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னம்னா புதுசா வர்ற ஆட்களுக்கு நாங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம உங்களுக்கு சொல்லி தர்றோம். இதை படிச்சுக்க புரிஞ்சுக்கிறக்கே எனக்கு வருஷ கணக்காச்சுங்க. புக் என்னமோ கையில் இருந்ததை தவிர படிச்சா புரியல. அப்புறம் ஒன்னொன்னா அப்படியே யோசிச்சுதான் கொண்டு வந்தோம். நான் குருகிட்ட போறதுக்கு எங்கிட்டால அன்னைக்கு பொருளாதாரம் இல்லை, இப்படி ஒரு வழி வசதிகளும் கிடையாது, ஒரு புக்கு வாங்க கூட அன்னைக்கு காசு இருக்காத நிலைங்க. போராடி கையை ஊனி கரணம் பாஞ்சுதான் நாங்க இதை கண்டுபிடிச்சோங்கிறதுனால அப்ளை பண்ணும்போது அருமையாக வருகிறது. பரிகாரத்துக்கு அருமையான லிஸ்ட்டுங்க. இன்னைக்கு சூரியன் சொல்லிட்டேன், அடுத்தாப்புல மீதி கிரகங்களுக்கும் அப்படியே அடுத்த ஒரு வகுப்போ 2 வகுப்போ வரும் சொல்லுகிறேன். இது ஒரு கடைசியா ஒரு சார்ட் கொடுத்துட்றோம், கன்சால்டேட் பண்ணி சார்ட் கொடுத்துட்றோம். அதை ஒவ்வொருத்தரும் பஞ்சாங்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு சொல்லுங்க. சூரியச வருது அப்படின்னம்னா சூரியன் எந்த பாவத்தில் நிக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் பாவமா வரும். இது பாவம். அப்ப ஒரு பாவத்தில் நின்று அது பலனை கொடுக்குது அப்படின்னா இந்த பாவங்கள்ல நின்று பலனை கொடுக்குதுன்னா வேதையில ஆள் இருந்தா பார்த்துட்டு பலன் சொல்லுங்க. சூரியன் 10ல் நிக்குது, அரசு வேலை கிடைக்கும்னா 4 கிரகம் இல்லாட்டி தான் கிடைக்கும். 12ஆம் வீட்டுல சூரியன் நின்று உனக்கு வேணா போனீங்கன்னா 11 கிரகம் இருந்தா காப்பாத்தி கொடுத்துரும். 7ல சூரியன் நின்று உங்களுக்கு பெரிய பெருசா குடும்பத்தை கெடுக்க போகுதுன்னா கூட ஒரு ஆள் இருந்தா காப்பாத்தி கொடுத்துருங்க. 3ல சூரியன் நின்று உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும்னா 9 கிரகம் இல்லாட்டி தான் கொடுக்குங்கிறனால 6ல சூரியன் நின்று ஓஹோ உச்சத்துக்கு போவீங்கன்னா 12 கிரகம் இல்லாட்டி தான் நீங்க போவீங்க. 4ஆம் வீட்டுல சூரியன் உங்களுக்கு கெடுக்குதுன்னா 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தா அதை மாத்தி கொடுத்துரும். இதுகளை ஒரு பலன்ல வச்சுட்டு மனசுல வச்சுட்டு பலன் சொன்னீங்க அப்படின்னம்னா நம்ம ஜெயிக்கலாம். போற ரூட் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா சொல்லிட்டு அந்த ஆள் மறுபடியும் நிற்பான் நம்ம கிட்ட, நீங்க சொன்னீங்களே நடக்கலையாம்பா, அல்லது மோசம்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம நல்ல நாளைக்கு போயிடுவான். அப்போ ஒரு ஜாதகத்தை ஒரே ஆளுதான், ஒரே சூரியன் 10ல் நின்றுட்டு ஒரு ஆளு ஜெயிப்பான், ஒரு ஆளு ஜெயிக்க மாட்டானா. 10ல் சூரியன் நின்றுட்டு 4ல கிரகம் இல்லாதவன் ஜெயிப்பான், 10ல் சூரியன் வச்சுட்டு 4ல கிரகம் இருக்கும் ஜெயிக்க மாட்டான். இவனுக்கு 10ல் சூரியன் தான், அவனுக்கு 10ல் சூரியன் தான். ஒரு நின்ற வீட்டு பலனை பேசுனீங்கன்னா வர்றதில்லை. பரிகாரம் யாருக்குன்னா இந்த வேதையில நின்ற கிரகத்தினோட காரகம் ஆதிபத்தியம் சாரத்தின் வழியாக பலன்கள் வெளிப்படும். பரிகாரம் அந்த தெய்வங்களுக்கும் அந்த ஆட்களுக்கும் செஞ்சீங்கன்னா
கொஞ்சம் நல்லா இருக்கு. சந்திரன் நின்றுச்சுன்னா காப்பாற்றுற இடத்துல தாயத்தனம் வணங்கிட்டு போனீங்கனாலே நீங்க ஜெயிச்சிடலாங்கிறனால பார்த்துங்க. 7ஆம் இடத்து சுக்கிரன் வந்து நின்றுச்சுன்னா மனைவி முன்னிறுத்தினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கிறனால காரணத்தை வச்சுட்டு பார்த்துட்டு போய்க்கலாம். அப்போ ஒரு பலன் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வந்து சேரணும்னா கொடுக்கறக்கோ தடுக்கிறக்கோ ஆள் இருக்கான்னு பார்த்து போட்டு பலனை சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 2-3 வகுப்புகள் கொஞ்சம் கூட வாங்க, முழுசா சொல்லி கொடுத்தோம். அப்போ பலன் சொல்ல ஆரம்பிக்க போராடி லக்னம் முதல்ல லக்ன புள்ளியை பிடிச்சாதான் இந்த பாவங்களை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்புறம் நின்ற கிரகங்களை வச்சுட்டு பேசுறத ஆரம்பத்தில் அப்படித்தான் இருப்போம் எல்லாரும். ஆனா கொஞ்சம் சுதாரிச்சுட்டீங்க அப்படின்னம்னா இந்த இதுகளை அப்ளை பண்ண ஆரம்பிச்சோம். இதுல வந்து பார்த்தாலும் இது முற்பிறப்பு பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா முற்பிறப்பா இப்பிறப்பா அடுத்த பிறப்பா, இது என்ன மோட்சத்துல போச்சா கர்மத்துல போச்சா காமத்துல போச்சா தர்மத்துல போச்சா, என்ன தப்பு பண்ணோங்கிறத அதுல எடுத்துங்க. பரிகாரம் அங்க கிடைக்காது, பரிகாரம் இதுலதான் கிடைக்குங்கிறதுனால சூரிய 7 நின்றுட்டு நம்மளுக்கு கடஸ்தரத்தை தவறுன்னா கூட நிற்கிறாள் நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்டு போயிடுவாரு. கூட கிரகம் இல்லைன்னா உனக்கு மனைவி இல்லை குழந்தை இல்லை போராட்டம் அப்படிங்கிறதுனாலதாங்கிறதுனால இதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பரிகாரம் சொல்லுங்க. ஒரு 40 நிமிஷம் தாண்டிட்டோம். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்க சார், புரியல புரிஞ்சுது மோசமா இருக்கு இது தெளிவில்லை ஏதாவது என்ன இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணி கையில வச்சுட்டு லிஸ்ட்டை வச்சுட்டோம்னா பேசும்போது தைரியமா பேசலாம். பரிகாரங்கள் மிக அருமையாக வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு.